இந்த இடத்துல நம்பிள்ளை உருகி உருகி ஒரு விஷயம் வியாக்கியானம் பண்றார். ஒருத்தன் பூமியில திருமால் அடியவனாக ஸ்ரீ வைஷ்ணவனாக வாழும்போது அவன் நிறைய இன்னல்களையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிடும். ஆனா பூமியில பட்ட அவமானத்துக்கெல்லாம் சேர்த்து அந்த வைகுண்டத்தை நோக்கிய பாதையிலே அவனுக்கு வெகுமானமும் பகுமானமும் கிடைக்கும். மிளகாழ்வான்னு பெரிய மகான் இருந்தாராம். அவர் கற்காத சாஸ்திரங்களே கிடையாது. அப்படி பெரிய ஸ்காலர். ஒரு ராஜாவத்தன் என்ன பண்ணா, என் நாட்டில் உள்ள எல்லா வித்வான்களுக்கும் சம்பாவனை பண்ண போறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சம்பாவனை பண்ணிட்டு இருக்கான். இதை அறிந்து கொண்டு அவனுடைய சபைக்கு மிளகாழ்வான எழுந்தருளினாராம். சம்பாவனைக்காக போனார்னு இல்ல, வித்வான்களை அழைத்திருக்கிறான், நாமும் போகணும்ட்டு போனார். அவன் என்ன பண்ணிட்டான், இருக்கிற எல்லா வித்வானுக்கும் சம்பாவனை பண்ணிட்டு மிளகாழ்வானுக்கு மட்டும் ஒரு சம்பாவனை கூட கொடுக்கல. மிளகாழ்வான் கேட்டானா, ஏன்பா என்னுடைய வித்தியில ஏதாவது குறைச்சலா? எனக்கு நியாயம் தெரியாதா? மீமாம்சா தெரியாதா? வேதம் தெரியாதா? வேதாந்தம் தெரியாதா? வியாக்கரணம் தெரியாதா? எனக்கு என்ன தெரியாது? ஏன்பா எனக்கு சம்பாவனை பண்ணலன்னு கேட்டார். அந்த ராஜா கூலா பதில் சொன்னானா, நீங்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அதனால உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேதம் சாஸ்திரம் நியாயம் மீமாம்சா வியாக்கரணம் இதை படிச்சிருக்கிறது போராது. ஒரு வைஷ்ணவரா இருக்கக்கூடாது, அப்பதான் நான் சம்பாவனை பண்ணுவேன். நீ வைஷ்ணவனா இருக்க, நீ பெருமாளை மட்டும்தான் வணங்குவேங்கிற, உனக்கெல்லாம் சம்பாவனை பண்ண முடியாது, போயிட்டு வான்னா. மிளகாழ்வான் துள்ளி குதித்து ஆனந்தப்பட்டு கூத்தாடினாராம். ஏன்னா உள்ளுக்குள்ள அடியன் பெருமாள் பக்தனா வைஷ்ணவனா அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ராஜா சபையில என்ன பார்த்து வைஷ்ணவன் என்று சொல்லிவிட்டானே, அந்த வைஷ்ணவன்கிற அடைமொழி கிடைப்பதற்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம், உன் சம்பாவனையே வேண்டாம், என்ன நீ வைஷ்ணவன் கூப்பிட்டதே பெரிய சம்பாவனை தான், போயிட்டு வரேன்ட்டு திரும்ப வந்தாராம். எதுக்கு இந்த சரித்திரம் கோட் பண்றாருன்னா, அதாவது இது யாருக்குமே உள்ளதுதான். ஒரு திருமாலடியாரா வாழ்பவரை பார்த்து எவ்வளவோ பேர் ஏளனம் பண்ணுவா, நெத்தியில திருமண் காப்பு அணிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இது ஏமாற்றுவதற்கான குறியும்பா, 111பா, 3 கொம்பும்பா, இப்படி எல்லாம் என்னென்னலாம் வாயால சொல்லக்கூடாதோ அது அத்தனையும் சொல்லி கிண்டல் பண்ணுவா. நம்பிள்ளை சாதிக்கிறார், பூமியில வாழும்போது யார் அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்கோ, ஏன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இங்க போகும்போது நமக்கு பாருங்க, தேவர்கள்லாம் மண்டபம் அமைச்சு இதுல எழுந்தருள்வீர்களா என்று கேட்கிறார்கள். சூரியன்லாம் கைய காட்டி வா வா இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்படியே முரசு வாத்தியம் எல்லாம் ஒலிப்பதை பார்த்தா கடலோசை போல கம்பீரமாக கேட்கிறது. அத்தனையும் யாருக்குன்னா பெருமாளை வணங்கின நமக்குத்தான். மதுவிரி தொழாய்முடி மாதவன் தமர்க்கே, இது அத்தனையும் மாதவனாகிய பகவானுடைய தமர் அடியார்களுக்குத்தானே கிடைக்கிறது. அதனால பூமியில் படக்கூடிய அவமானத்தை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. பெருமாள் நம்மளை அங்கீகரிக்கிறார், ஆச்சாரியன் அங்கீகரிக்கிறார், பாகவதர்கள் அங்கீகரிக்கிறார்கள்னா மத்தவா அப்படி பேசுறா இப்படி பேசுறா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த உபச்சாரம் எல்லாம் யாருக்கு? அர்ச்சிராதிகதிங்கிறது யாருக்குன்னா பெருமாளுடைய அடியார்களுக்கு. எப்படிப்பட்ட பெருமாளுடைய அடியார்களுக்கு? அதுதான் இந்த பாட்டுல ரொம்ப முக்கியம்.